யாராவது சிலர் தனியாக பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பப்போ ஏதாவது தனியாக நீங்களே கூட பேசலாம். ஏதாவது சந்தர்ப்பங்களில் நீங்கள் தனியாக பேசுவீங்க, தனியாக சிரிப்பீங்க. ஏன் சிரிக்கிறோம், ஏன் தனியாக பேசுகிறோம், அது எதை நினச்சி அந்த நேரத்தில் நீங்கள் எதை நினச்சிங்களோ அது உங்களுக்கு அவமானத்தை தருகிற சம்பவங்களாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி தாங்க முடியாத அவமானம் ஏற்படும் போது தான் தனியாக சிரிப்பாங்க. தனியாக பேசுவது இதெல்லாம் தாங்க முடியாத அவமானம் தான் தனியாக பேச வைக்கும், தனியாக சிரிக்க வைக்கும். ஒரு அளவுக்கு தான் அவமானமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே அவமானம் வந்துச்சுன்னா தனியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, தனியாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, தனியாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நீங்கள் தனிமையில் அமைதியாக இருக்கணும். அப்படின்னா தாங்க முடியாத அவமானத்தை தருகிற சம்பவங்களை நீங்கள் சந்திக்கக்கூடாது, தவிர்த்து விட வேண்டும். அப்போ தான் நீங்கள் தனிமையில் அமைதியாக இருக்க முடியும். அப்போ தாங்க முடியாத அவமானங்களை தருகிற பிரச்சனைகளை நோக்கி நீங்கள் போகக்கூடாது. தாங்க முடியாத அவமானங்களை தருகிற பிரச்சனை வாழ்க்கையை வாழக்கூடாது. இழிவான செயல்களை செய்யக்கூடாது. இழிவான செயல்கள் தான் உங்களை தனிமையில் பேச வைக்கும், தனிமையில் சிரிக்க வைக்கும், தனிமையில் எதையாவது புலம்ப வைக்கும். தனிமையில் யாராவது புலம்புறாங்கன்னா அவங்க இழிவான செயல்களை செய்கிறாங்க. அவமானத்தை தருகிற இழிவான செயல்கள் தான் தாங்க முடியாத அவமானத்தை தரும். அப்போது அது மாதிரி தனியாக பேசுகிறவங்க இழிவான செயல்களை, தாங்க முடியாத அவமானத்தை தருகிற இழிவான செயல்களை சந்தித்து இருக்கிறார்கள். அதனால தான் அவங்க தனியாக பேசுகிறாங்க, தனியாக திட்டுறாங்க, தனியாக புலம்புறாங்க, தனியாக சிரிக்கிறாங்க, தனியாக டான்ஸ் ஆடுறது. அது மாதிரி இப்போ தனியாக உட்காந்துருப்பாங்க, அப்போ காலை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுவும் அவங்க தாங்க முடியாத அவமானத்தை சந்திப்பவர்கள் தான் அதுபோன்று காலை ஆட்டுவார்கள், காலை ஆட்டிக்கொண்டே உட்காருவார்கள். காலை ஆட்டிக்கிட்டே உட்கார்றதுங்கிறது தாங்க முடியாத அவமானங்களை தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தான் அப்படி உட்கார்ந்துருக்கும்போது காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுவும் அமைதி கிடையாது. தனிமையில் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்களை அமைதியாக இருக்க விடாமல் செய்கிறது எது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தனியாக பேசுகிறீங்க, சிரிக்கிறீங்க. இப்போ மனநிலை பைத்தியங்கள்லாம் பாருங்கள், தனியாக பேசிகிட்டே இருப்பாங்க. எப்படி அவங்க பைத்தியங்களாக மாறுகிறார்கள் அப்படின்னா, தாங்க முடியாத அவமானத்தை தருகிற இழிவான சம்பவங்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. தாங்க முடியாத அவமானம் தான். அதை பற்றி நினைக்கும் போது அவங்க தனியாக பேசி கடைசியில் பைத்தியமாகவே ஆகிடுறாங்க. பைத்தியங்கள்லாம் யார் அப்படின்னா, அவங்களாம் அவமானத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், தாங்க முடியாத அவமானங்களால் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் அவங்க கடைசியில் தனிமையில் பேசி தனிமையில் புலம்பி, தனிமையில் திட்டி, தனிமையில் சிரித்து கடைசியில் பைத்தியங்களாகவே மாறிட்டாங்க. அதனால் பைத்தியங்கள், அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அது பைத்தியம்னு நம்ம சொல்லணும்ல, அது எப்படி ஏன் இவங்க பைத்தியமாகறாங்க அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரே ஒரு பொருத்தமான வேறு காரணம் இதை தவிர வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. தாங்க முடியாத அவமானங்கள் மட்டும்தான் அவர்கள் அந்த பைத்தியமாக மாறிடுறாங்க. பைத்தியங்களோட செயல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க தனியாக பேசுவாங்க, திட்டுவாங்க, புலம்புவாங்க, சிரிப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க தனியாக. அதெல்லாம் மனசில் தாங்கிக்க முடியாத அவமானங்கள் தான் அவங்கள அப்படி பேச வைக்குது. அப்போ நாமளும் சில டைமில் பைத்தியமாக ஆகிறோம். இப்போ நாமளே இருக்கிறோம். பைத்தியம்னா யாரோ ஒருத்தர் நினைக்காதீங்க. நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தனிமையில் சிரிக்கிறீங்க, தனிமையில் புலம்புறீங்க, தனிமையில் யாரையாவது திட்டுறீங்க, தனிமையில் எப்போவாது நீங்கள் பேசுகிறீங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் பைத்தியமாக இருக்கீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பைத்தியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் பழையபடி நீங்கள் மீண்டு வரலாம். அப்போ நமக்கும் பைத்தியமாவதற்கான வாய்ப்புகள், நமக்கும் அந்த பைத்தியம் என்கிற அந்த மனநிலையை நாமளும் தொட்டுக்கிட்டு வரோம். எப்போவாது நம்ம தனிமையில் பேசுகிறோன்னா அந்த நேரத்தில் நாம் பைத்தியமாக இருக்கணும்னு அர்த்தம். அந்த நேரத்தில் அப்போ பைத்தியங்கிறது எங்கேயோ இல்லை. பைத்தியக்காரங்கிறது யாரோ இல்லை, நாம் கூட. எப்போல்லாம் நீங்கள் தனிமையாக பேசுகிறீங்களோ, தனிமையில் திட்டுறீங்களோ, யாரையாவது தனிமையில் புலம்புறீங்களோ, தனிமையில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்களும் அந்த நேரத்தில் பைத்தியம்தான். அப்போ பைத்தியங்கிறது எல்லாமே அப்போ நாமளாக தான் இருக்கிறோம். பைத்தியக்காரங்க யாருன்னு நீங்கள் ஆராய்ச்சி செய்யணுங்கிற, அவங்கள போய் ஆராய்ச்சி செய்யணுங்கிற அவசியம் நமக்குள்ளே இருக்குது அந்த பைத்தியங்கிறது. அதனால் பைத்தியம் முத்தி போக விடாமல் எப்போது அந்த தாங்க முடியாத அவமானத்தை தருகிற சம்பவங்களை நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. இழிவான செயல்களை செய்யக்கூடாது, கேவலமான செயல்கள்லாம் செய்யக்கூடாது. அதனால் பைத்தியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இறுதியான விளக்கம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. அப்போ இழிவான செயல்கள் எது? தாங்க முடியாத அவமானம் தான் பைத்தியமாவதற்கு காரணம். தாங்க முடியாத அவமானத்தை பற்றி நினைக்கும் போது அவங்க தனிமையில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தனிமையில் பேசி கடைசியில் பைத்தியமாகிடுவாங்க.
அந்த பைத்தியம் மேலும் வந்து அதிகமாகிடும். அப்போது வந்து தாங்க முடியாத அவமானத்தை எந்தெந்த சம்பவங்கள்லாம் தரும்? பைத்தியமாவதற்கான காரணங்கள், பைத்தியமாகிறதுக்கு தாங்க முடியாத அவமானம் தான் காரணம். சரி, அந்த தாங்க முடியாத அவமானத்தை தருகிற நடைமுறைகள் என்ன? எந்தெந்த மாதிரியான செயல்கள்லாம் ஒருவருக்கு தாங்க முடியாத அவமானத்தை தரும் அப்படின்னா, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, உடலுக்கு தீங்கு ஏற்படுத்துகிற மதுபானத்தை அருந்துவது, புகைப்பிடிப்பது, போதைப்பொருள் பயன்பாடு, இதெல்லாம் தாங்க முடியாத அவமானத்தை தருகிற சம்பவங்களை நோக்கி உங்களை அழைத்து கொண்டு செல்லும். தாங்க முடியாத அவமானம் எந்தெந்த சம்பவங்களை செஞ்சால், எந்தெந்த செயல்களை செஞ்சால் உங்களுக்கு தாங்க முடியாத அவமானம் வருமோ அதை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும். எதை செஞ்சாக்கா? புகைப்பிடிச்சா, அப்புறம் வந்து போதைப்பொருள் பயன்படுத்துவது, மதுபானம் அருந்துவது, அப்புறம் ஆபாச படம் பார்ப்பது, ஆபாசமாக பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது தான் ஆபாச படம் தான். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசும்போது உங்களுக்கு அந்த காட்சி மனசில் வரும், அதுதான் ஆபாச படம். அதை பார்க்கணுங்கிறக்காக தான் நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது. அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு ஆபாச காட்சி என்பது உங்கள் மனசில் வரும். ஆபாசமான இப்போ உடலுறவை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து அதை நாகரீகமாக பேசணும். அதை வந்து ஒரு ஆபாசமாக வந்து பேசும்போது ஒரு ஆபாசமான ஒரு கண்ணோட்டத்தில் நீ அந்த காட்சிகளை மனசில் கற்பனை செய்து கொள்வாய். கெட்ட வார்த்தை போடும்போது ஒரு ஆபாசமான ஒரு கண்ணோட்டத்தில் அந்த காட்சிகளை நீ மனசில், தவறான கண்ணோட்டத்தில் அது மனசில் கற்பனை பண்ணும்போது உனக்கு வந்து தாங்க முடியாத அவமானங்கள்லாம் ஏற்படும், மனநிலை பாதிக்கப்படும். அதனால் தாங்க முடியாத அவமானம், பைத்தியமாவதற்கு காரணம் என்னென்னா தாங்க முடியாத அவமானம், பழி உணர்ச்சி, ஆபாச படம் பார்க்குறது, மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது, கெட்ட வார்த்தை போடுவது, பழி வாங்குகிற ஒரு நடைமுறை, பிறரை வந்து அழிப்பதற்காகவே சிலர் வந்து குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப அரசியலில் ஈடுபட்டு ஒருத்தரை எப்படி இன்னொருத்தர் கெடுக்கிறது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லி சண்டை மூட்டி விடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொத்துக்காக எப்படி அடிச்சுப்பாங்க, சொத்துக்காக சண்டை போடுறது, வேணும்னே இவங்ககிட்ட மூட்டி விட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் வந்து தாங்க முடியாத அவமானத்தை நோக்கி ஒருத்தரை அழைத்து கொண்டு செல்லும். அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு தாங்க முடியாத அவமானம் ஏற்படும். அப்படி அவமானம் ஏற்படும்போது அவங்க தனிமையில் பேசுவாங்க, தனிமையில் சிரிப்பாங்க, தனிமையில் திட்டுவாங்க, கடைசியில் பைத்தியமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் சுய இன்பம் செய்யக்கூடாது. சுய இன்பம் செஞ்சாலும் தனிமையில் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தாங்க முடியாத அவமானம் ஏற்படும். சுய இன்பம் செய்து காம உணர்ச்சியை ஏற்படுத்தி இன்பம் கண்டால் தாங்க முடியாத அவமானம் ஏற்படும். நேர்மையாக இருக்கணும். அப்புறம் வந்து லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, திருடுறது, இதெல்லாம் தாங்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தும். சிலர் அதிலே அமைதியாக இருக்க பழகிப்பாங்க. அதனால் அதுக்காக அதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஏன் மனுஷங்க நேர்மையாக இருக்கணும், மனிதர்கள் ஏன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் தாங்க முடியாத அவமானங்களை தருகிற பிரச்சனைகள்லேருந்து நம்மளை நாம் மீட்க முடியும். தாங்க முடியாத அவமானங்களை தருகிற செயல்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் நேர்மையாக இருக்க வேண்டும். பிறருக்கு இடையூறாக நாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து தாங்க முடியாத அவமானங்களை தருகிற பிரச்சனைகளை நோக்கி நம்ம போக மாட்டோம். அதனால் ரொம்ப கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை தான் நம்ம வந்து தாங்க முடியாத அவமானத்திலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள உதவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.